மோசே தேவனை நோக்கி போகவும் இஸ்ரவேல் புத்திரரை நாளைக்கு நான் எம்மாத்திரம்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அவர் நான் உன் கூட இருப்பேன், அழைத்து வந்த பின் மலையில் பயப்படாத நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்குடையது? பவுலுக்கு சொன்னார். தேவனுடைய சமூகத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தான். மோசையும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தான். நமக்கு எங்க பயம் இருக்கு? உண்மை உள்ளவங்க என்ன கள்ளம் சொல்லி போடுவோம், இல்ல அடிச்சு பேசுவோம், இல்ல. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் உள்ளவர்களுக்கு தான் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். இந்த கர்த்தருக்கு பயப்படுதலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையமா இருந்தால் இன்று சொன்ன வாக்குத்தத்தம் உன் சிரசில் இருக்கும். இந்த தேசத்தில் ஒருவன் உனக்கு கை போடாதபடிக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் உனக்கு செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். மோசே பார்த்து சொல்றார். இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா வந்திருக்கிற, தேவ பயத்தோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன்.